ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 அளவுக்கு பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம்மு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாசுமதி ரைஸில் தான் செய்கிறேன். பாசுமதி ரைஸ் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சூட பண்ணிவிடுங்க. நான் 1/2 hour அப்படியே அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதித்த உடனே இந்த தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் செஞ்சிடலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நான் அரிசி சேர்த்துடுறேன். இது ஊற வச்சதுனால ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இது நம்ம எப்போவுமே அரிசி வேக வைக்கும் போது கொஞ்சமாக அரிசியில் எண்ணெய் ஊற்றிடுங்க, ஒரு 1/4 tablespoon அளவுக்கு. அப்புறமா தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துடுங்க. நம்ம ஏன் எண்ணெய் போடுறோன்னா அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அது உதிரியாக வர்றதுக்கு தான். பாருங்கள், இப்போ போட்டாச்சு, வேகட்டும். பாருங்கள், ரைஸ் ஆக போகுது. 75% ஆயிருக்கு இப்போ தான். பாருங்கள், இப்போ ஒரு 80% ஆயிருக்கு. இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம வெடி போட்டுடலாம். இப்போ வேறு ஒரு கடாய் வச்சு நம்ம முட்டையை வறுத்து எடுத்துடலாம். இதுக்கும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் 5 முட்டை எடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா முட்டை ஜாஸ்தி வேணும்னா இன்னும் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த 5 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம். அது 5 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இப்படி நல்லா கலக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மோட்டாவாக வேணும்னா நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா பொடியாகட்டும்னு பொடி பண்ணிடுறேன். அப்படியே விட்டிங்கன்னா ஆம்லேட் மாதிரி ஆகிடும். அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் தாளிச்சிடலாம். பாருங்கள், எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. நல்லா பெருசாக இருந்தால் தான் அது கலக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக வசதியாக இருக்கும். இப்போ கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நான் இப்போது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இது ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்காதீங்க, சும்மா லைட்டாக வதக்கினா போதும். நீங்கள் வேணுன்னா பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துடுறேன். 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, எப்படி பிடிக்குமோ அப்படி. இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். காய் ரொம்ப வேகக்கூடாது. நல்லா பச்சை காய் மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, பாதி அளவுக்கு வேந்தால் போதும். கொஞ்சமாக பெப்பரை போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் தான் சேர்த்துக்கோங்க, நான் பிளாக் பெப்பரை சேர்த்துடுறேன். பாருங்கள், காய் ஆயிடுச்சு. இப்போது ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம், 2 tablespoon அளவுக்கு. சோயா சாஸு 2 tablespoon. எல்லாம் சேர்த்துட்டு இப்போது மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. நான் க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து கலரிடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக
நம்ம வெடி போட்டு ரைஸ் சேர்த்துடலாம். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்ட்டு, ஒடியாமல் நல்லா நீளமாக வந்திருக்கு. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம முட்டை வச்சுருந்தோம்ல, முட்டையும் அதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது லாஸ்ட்டாக இந்த வெங்காயத்தாளுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.